ஓம் சாய்ராம். சாய்பாபா தான் வாழ்ந்த காலத்தில் நிறைய அதிசயங்களை செஞ்சிருக்கிறாரு. ஸ்ரீ சாய் சச்சரிதம் புத்தகத்திலிருந்து ஒரு அதிசயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்பா தன் பக்தர்களின் மரண பயத்தை எப்படி நீக்கினார், காலத்தையும் மரணத்தையும் கடந்து அவர்களை எப்படி காத்தார் என்பதை விளக்கும் ஒரு அற்புதமான கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாபாவின் தீவிர பக்தர்களில் ஒருவர் மிர்கார். இவர் ஒரு அரசு அதிகாரி. ஒருமுறை இவர் ஒரு முக்கிய அரசு வேலையாக சித்தேக் என்ற கிராமத்திற்கு செல்ல வேண்டி இருந்தது. கிளம்புவதற்கு முன்னால் வழக்கம் போல பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற அவர் ஷீரடி மசூதிக்கு வந்தார். பாபா அவரிடம் விடை கொடுக்கும் போது ஒரு விசித்திரமான எச்சரிக்கையை கொடுத்தார். நீ போகும் இடத்தில் மசூதியிலோ அல்லது நீ தங்கும் இடத்திலோ ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது. கவலைப்படாதே, இறைவன் உன்னை காப்பான். ஆனால் எப்பொழுதும் விழிப்புடன் இரு. பாபாவின் இந்த வார்த்தைகளை கேட்ட மிர்கார் சற்றே பயந்தாலும் பாபாவின் உதியை நெற்றியில் அணிந்து கொண்டு தன் பயணத்தை தொடர்ந்தார். அவர் சித்தே கிராமத்தை அடைந்து அங்குள்ள ஒரு பழைய சாவடியில் இரவு தங்கினார். நள்ளிரவு நேரம் அவர் ஒரு பாயை விரித்து அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய ஊழியர் ஒருவர் அருகில் அமர்ந்து காவலுக்கு இருந்தார். அப்பொழுது யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய விஷ நாகப்பாம்பு சாவடிக்குள் நுழைந்தது. அது மெதுவாக மிர்கார் தூங்கிக் கொண்டிருந்த பாயின் மீது ஏறி அவருடைய உடலுக்கு மிக அருகில் வந்து படம் எடுத்து நின்றது. அங்கிருந்த ஊழியர் இதை பார்த்து பயத்தில் உறைந்து போனார். லேசான சத்தம் கேட்டு மிர்காரும் கண்விழித்தார். தன் நெஞ்சுக்கு அருகில் படம் எடுத்து நிற்கும் பாம்பை கண்டதும் அவருக்கு பாபாவின் எச்சரிக்கை வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. மரணத்தின் விளிம்பில் நின்ற மிர்கார் பதற்றப்படாமல் தன் மனதிற்குள், சாய்பாபா, என்னை நீங்கள் தான் காக்க வேண்டும் என்று பாபாவின் நாமத்தை உருகி துதித்தார். அடுத்த வினாடி அந்த பாம்பு அவரை எதுவும் செய்யாமல் அப்படியே மெதுவாக பாயிலிருந்து இறங்கி சுவரோரமாக சென்று மறைந்தது. ஊழியர்கள் உடனே ஓடி வந்து அந்த பாம்பை அடித்தனர். பாபாவின் அருள் இல்லை என்றால் அன்று மிர்கார் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பே இல்லை. மறுநாள் இந்த செய்தி ஷீரடியை எட்டியது. மசூதியில் இருந்த மற்ற பக்தர்கள் பாபாவிடம் இதை பற்றி கேட்டபோது பாபா சிரித்துக்கொண்டே கூறினார், பாம்பு, தேள் எல்லாமே இறைவனின் படைப்புகள்தான். இறைவனின் கட்டளையின்றி அவை யாரையும் கடிக்காது. மிர்காரும் என்னை நம்பினான். நான் அவனை காலனின் பிடியிலிருந்து மீட்டேன். என்னை முழுமையாக நம்புபவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். சாய் சச்சரிதத்தின் இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, பாபாவை நாம் முழுமையாக நம்பி சரணடைந்தால் எத்தகைய விபத்துக்கள், விஷ ஜந்துக்கள், ஏன் மரண பயமே வந்தாலும் அவர் நம்மை இமை போல காப்பார். ஆபத்து வரும் முன்பே அதை அறிந்து நம்மை எச்சரிக்கும் பரம்பொருள் அவர். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.